எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேனா பென்சில் போடுற ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாண்டு பண்ணுறதுக்கு கார்ட்போர்டு கொஞ்சம் வேணும். எம்டி பாக்ஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். நியூஸ் பேப்பர் ஒரு 4, கலர் பேப்பர் கொஞ்சம் வேணும். அதே மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட்டு, அப்புறம் ஃபெவிகால் எல்லாம் தேவைப்படும். ஒயிட் பேப்பர் இருந்தாலும் அதுவும் வேணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த அட்டை பாக்ஸோட மூடியை கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம ஓப்பனாக தான் வேணும் இப்போ நம்மளுக்கு. ஸோ ஒரு பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இன்னொரு பாக்ஸ் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு குறைச்சி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் லென்த்து வந்து கம்மி பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஆக்ஸா பிளேட் வச்சா கட் பண்ணுற பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே மூடியை கட் பண்ணோம் இல்லையா, அந்த அட்டையில் ஒரு அதே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் உள்ள பாட்டமில் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒட்டிடுங்க, 2 பாக்ஸ்லேயும் பாட்டம்கில். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கார்னரில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எல் ஷேப்புக்கு, அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் ஹைட்டாக இருக்கும், ஒரு பக்கம் லோவாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ஒன்று கட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொன்று கட் பண்ண போகிறோம். ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ 2 ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 பாக்ஸும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பு அட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 அட்டை சின்ன அட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு எடுத்திருக்கேன். அதில் சென்டரை மார்க் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி, வளைவு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அது ஆஃப் சர்க்கிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி தான் 2 அட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோ, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கலர் பேப்பர் இல்லைன்னா கலர் கிளாத் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ நான் எதுக்கு கலர் கிளாத் எடுத்துக்கேன்னா, அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் அதுக்காக வெல்வெட் கிளாத் இருந்துச்சு என்கிட்ட, அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா பரவாயில்ல, கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள திக்னஸ்க்காக இன்னொரு அதே சைஸ்கில் நீங்கள் கட் பண்ணி அட்டையை ஒட்டிடணும். இப்போ அட்டை வந்து நம்ம கலர் தெரியும் இல்லையா, அதுக்காக ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் ப்ளைன் பேப்பர் இல்லாமல் யூஸ் பண்ண பேப்பரே ஒன் சைடு வந்து யூஸ் பண்ண பேப்பர் இருந்துச்சு என்கிட்ட, அதுதான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஒட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும். நான் அதுக்கு தான் காட்டுறேன். இந்த ஷேப் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த கதை ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கார்னரில் 2 அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதேமாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு வெளியே பிசுறு தெரியாது. ஃபெவிகால்லே ஒட்டிக்கும் பேப்பரு. நீங்கள் துணி ஒட்டும் போது மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு எல்லாமே, எல்லா பார்ட்டும். இப்போ 2 பாக்ஸுக்கும் உள்ளே வந்து நீங்கள் கம் தடவிட்டு ஒட்டிட வேண்டியது நல்லா. ஏன்னா எந்த தான் திக்காக அட்டை இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் லேஸாகிடுது. அதனால தான் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்கு இன்னொரு அட்டையை நான் உள்ளே கொடுத்துருக்கேன். ஒட்டியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அந்த ஸ்கொயருக்கும் நான் ஒட்டியாச்சு. கீழே ஒயிட் பேப்பரு, மேலே கிளாத்து. அடுத்தது நியூஸ் பேப்பர், பெரிய நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு ஷீட்டு. அதில் ஸ்கேல் வந்து நீங்கள் ஒரு அடி ஸ்கேலை வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்டு பண்ணி கடைசியில் க்ளூ தடவிட்டு அதை வந்து நீங்கள் அவுட்லைன் மாதிரி அந்த ஸ்கொயர் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவுட்லைன் மாதிரி நீங்கள் ஒட்டணும். இப்போ பாருங்கள், அந்த கீழே மட்டும் நீங்கள் கம் தடவிட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இப்போ இந்த அட்டை கூட உங்களுக்கு திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு அட்டை தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 அட்டை கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரே மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இதை வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிலிக் கலர் வந்து எடுத்துருக்கேன் நான். எல்லோன்றனால அந்த காம்பினேஷன் க்ரீன் நல்லாயிருக்கும். ஸோ க்ரீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரே வந்து இப்போ இதில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ நியூஸ் பேப்பரில் ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரோல் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 ரோல் தேவைப்படும். இதை வந்து நீங்கள் ஏற்கனவே அடித்தா அதே சேம் க்ரீன் கலரை இதுக்கு பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் அவுட்லைன் மாதிரி ஒட்டணும். எல்லா போர்ஷனுக்கும் பாருங்கள், இந்த கர்வ் போர்ஷனுக்கும் ஒட்டுறேன், வளைவு போர்ஷனுக்கும். அப்புறம் இந்த 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸோட கார்னருக்கும் ஒட்டிடுங்க. அப்போ தான் இந்த கொஞ்சம் பார்க்க நல்லா ஷோவாக இருக்கும் உங்களுக்கு. மேலேயும் அந்த 2 அட்டை ஒட்டின தெரியும் இல்லையா, அதை கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது நீங்கள் லேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லேஸ் கிடச்சி இருந்துன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பரில் ஒட்டியாச்சு. கலரே பார்க்க அழகாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதை ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஒரு கார்னரில் இந்த ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸை ஒட்டிடுங்க. கீழேயும் கம் தடவுங்க, சைட்லேயும் கம் தடவிடுங்க. இப்போ நீங்கள் சீக்கிரமாக முடியணுன்னா ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபெவிகால் வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும், அது பிடிச்சிட்ருக்கணும். இப்போ அடுத்த பாக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த அவுட்லைன் தான் நல்லா லுக்காக இருக்குது பாருங்கள். இப்போது சைடில் அந்த வளைவாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 அட்டையும் ஒட்டணும். ஒன்று அந்த பாக்ஸை ஒட்டினாப்பில், இன்னொன்று அந்த கார்னர் ஸ்கொயர் ஷேப்பு அட்டையில். நம்ம குழந்தைங்க வந்து பேனா பென்சில்லாம் அங்கங்கே போட்டுருவாங்க. இது நீங்கள் இந்த ஆர்கனைசர் நீங்கள் டேபிள் மேலே வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அதே இடத்துல வச்சு யூஸ் பண்ணி அவங்க பழகிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், அந்த இது ஹோல்ஸ் தெரிஞ்சது இல்லையா, பேப்பர் ரோல் பண்ண ரோல்ஸில் நான் சின்ன தர்மோகோல் பால்ஸ் வைக்கிறேன். இல்லை பீட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டரில் பார்ட்டிஷனும் வச்சுருக்கேன் நான். இப்போது இந்த பார்ட்டிஷன் வேண்டாம் கூட எடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் அகலமான ஏதாவது புக்ஸ் பேப்பர்ஸ் எதாவது வைக்கும்போது தேவைப்படாதது எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.